சென்னை கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஒருவன் கோடம்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இதே பள்ளிக்கு எதிரே உள்ள தனியார் கல்லூரியில் அவரது உறவுக்கார பெண் படித்து வருகிறார். இவர்கள் இருவரும் ஜூன் 3ஆம் தேதியன்று வகுப்புகள் முடிந்து லிபர்டி பேருந்து நிறுத்தத்திலிருந்து வடபழனிக்கு சென்றனர். வடபழனி பணிமுனையில் பேருந்து நின்றதைத் தொடர்ந்து இருவரும் உள்ளேயே அமர்ந்து வெகுநேரமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் நின்றிருந்த அரசு பேருந்தின் டிரைவர் ஒருவர் இருவரையும் பார்த்து, படிக்கும் வயதில் இப்படி உட்கார்ந்து கொண்டு வெகு நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வேற வேலை இல்லையா என அதட்டல் துணியில் கேட்டார். இதற்கு அந்த சிறுவன், நான் என் அத்தை மகளிடம் பேசுகிறேன், நீ யார் என கூற, இதனால் கோபமடைந்த டிரைவர் தகராறில் ஈடுபட்டார். அப்போது கடும் கோபமடைந்த சிறுவன் டிரைவரின் வாயிலேயே குத்து என குத்தினார். இதில் டிரைவரின் வாய் கிழிந்து ரத்தம் குபுகுபுவென கொட்டியது. இதையடுத்து சக பேருந்து டிரைவர்கள், நடத்துனர்கள் சிறுவனை கண்டித்ததோடு காயமடைந்தவரை ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் ஏற்றி அனுப்பினர். மேலும் ஓட்டுநரை தாக்கியதை கண்டித்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவம் குறித்து வடபழனி காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேசிய நிலையில் டிரைவர் மற்றும் சிறுவனின் பெற்றோர் இருவரும் சமாதானம் செய்வதாக கூறினர். படிக்கும் வயதில் இதுவெல்லாம் தேவையா என சிறுவனுக்கு அறிவுரை கூறப்போக வாயை கொடுத்து புண்ணாக்கிய கதையாக மாறிப்போனதுதான் சோகம்.